இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருக்குறேங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கோசரம் செஞ்சுருக்கிறேன். ஆயில் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வணக்கினா போதும். அதே பச்சை வாசம் போயிடும். நாட்டுக்கோழி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. அதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வணக்கணும். கறி மசால் வந்து ஒரு 25 கிராம் சேர்த்துக்குங்க. அதுவும் சிக்கன் கறி மசால்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் மளிகை கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் அதிகமாக காரம் வேணும்னா ஒரு கரண்டி சேர்த்துக்குங்க. நான் வந்து பாதி கரண்டி தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கணுங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்லா வணக்கிறதுலையே கொஞ்சமாக வெந்துருங்க. குழம்பு நிறைய வேணால் ஒரு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி மூடி தான் சேர்த்துருக்கிறேன். குழம்பு கொஞ்சமாக போதும்னு சொல்லி. இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து அரை மூடி தேங்காய்க்கு வந்து சோம்பு ஒரு கரண்டி சேர்த்துருக்குறேங்க. லவங்கம் ஒரு 5-6 லவங்கங்க. அப்படியே மிளகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 10 மிளகு 10 கிராம் அளவு சேர்த்துக்குங்க மிளகு. இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு பாதி மூடி தேங்காய்னா ஒரு 50 கிராம் அளவு கடலை சேர்த்துக்குங்க. நான் 50 கிராம் தான் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வந்து குக்கரில் நல்லா விட்டு எடுத்துக்கிடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணுங்க.
உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் விட்டால் நல்லா வெந்துடணுன்னு அத்தனை விசில் விட்ருங்க. என் குக்கரில் வந்து 2 விசில் தான் விட்டேன், அதே நல்லா வெந்துடும். தேங்காய், இஞ்சி பூண்டு மசாலாம் நெய்ஸாக அரைச்சி அதில் சேர்த்துக்கணும். தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க. இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்த பிறகு தான் மூடி வைக்கணும். மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே ஆயில் கொஞ்சமாக ஊற்றி தாளித்து ஊற்றினா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி தாளித்து ஊற்றி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் சூடானப்போ கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கணும். சூடாக இருக்குங்க, துணி வச்சு தான் எடுக்கணும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தாளித்து அப்படியே மொல்ல ஊற்றிக்கணுங்க. நாட்டுக்கோழி குழம்புங்க, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சிட்டா போதுங்க, மிளகு ரசம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மா செய்கிற மாதிரி அந்த மாதிரியே நான் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.